டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலியன்ஸ்க்குலாம் ஸ்பெஷல் ஹாய். இவன் சட்டை போடணும்னு ஆசைப்பட்டு ஒரு 3 சட்டை எடுத்தோம். இந்த ஃப்ளாரல்லையே பிங்க் கலர்ல ஒன்று, இந்த ப்ளூ கலர்ல ஒரு சட்டை. அடுத்தது ஒயிட் ஷர்ட். கடையில கூட நான் காமிச்சேன் ஷர்ட் வேணாம், அப்புறம் போட்டதுக்கு அப்புறம் நல்லா இருக்கு, அதை வாங்கிட்டீங்களா ஷர்வனுக்கு நல்லா இருக்கு, வாங்கிருக்கலாமே அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. அந்த ஷர்ட் அந்த ஃபங்க்ஷனுக்கு வாங்கியிருந்தோம், அதான் போட்டு போனோம். அப்கோர்ஸ் அது நல்லா தான் இருந்தது. இவ்வளவு சின்ன வயசுல ஷர்ட்டான்னு யோசிச்சேன். வார்ட்ரோப்ல 1-2 இருக்கலாமேன்னு. இது போடுறதே இல்ல, ஷோல்டரே ஏறிடும் போல இருக்கு. சரி போடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில கிளம்பிட்டோம். இன்னைக்கு நான் வீட்டுல சமைக்கல, பயங்கர வேலை இருந்தது. வீடு ஃபுல்லா அப்படியே பாத்தீங்கன்னாலே தெரியும் என்ன நான் பண்ணிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். வீடெல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன், டஸ்ட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். உருளி மட்டும் நான் கிளீன் பண்ணணும், அது அப்புறம் பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் டஸ்டிங் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, இங்கெல்லாம் டஸ்டிங் பண்ணியாச்சு. 2 உருளி மட்டும் தேய்க்கணும், அது மட்டும் தேய்க்கல. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள்ல தேவையில்லாத அட்டைப்பட்டி, தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த டீ டேபிள்லயும் பார்த்துருக்கீங்க. என்னடா அப்படியே நின்றுட்டு இருக்க சரின்னு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கராஃப் அப்புறம் மிக்ஸி இதெல்லாம் ஏன் இங்க வச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா டீப் கிளீனிங் நடந்துட்டு இருக்கு எங்க வீட்டுல. இங்க பாத்தீங்கன்னா தண்ணி கிணறு. இது டஸ்ட் பண்றதுல இது துவைக்க மறந்துட்டேன். சரி இதை வச்சுக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணி கேன் 2 இருக்குங்களா. வாஷிங் மிஷின்ல இன்னைக்கு 3 ட்ரிப் நான் வாஷிங் மிஷின்ல துணி போட்டுட்டேன். ஒயிட்ஸ்லாம் எப்பவுமே நான் தனியா தான் துவைப்பேன். ஸோ ஒயிட்ஸ்ல மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்கேன். இது நைட் வந்து துவைக்க போடணும். இங்க வந்து இந்த இடம் ஃபுல்லா நான் கிளீன் பண்ணேன் இன்னைக்கு. பளிச்சுன்னு இருக்கு பாருங்க, இந்த இடமே சூப்பரா இருக்கு. இதெல்லாம் ஃபுல்லா வாஷ் பண்ணி எடுத்தேன் நானு. இந்த இடத்துல என்னன்னே தெரியாது, ஏதாவது ஒரு பொருள் வாட்டர் பாட்டில் அது இது பாருங்க, இப்பவே லைட்டா டஸ்ட் அந்த மாதிரி இருக்கு, அது இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஷர்லோட லஞ்ச் டவல்ஸ் அந்த மாதிரி கிளீன் பண்றதுக்காக யூஸ் பண்ற லஞ்ச் டவல்ஸ் அண்ட் அதர் டவல்ஸ், ஃபேஸ் டவல்ஸ், ஹேண்ட் டவல்ஸ், அந்த மாதிரி டவல்ஸ் இருக்கு. டவல்ஸ் எப்பவுமே தனியா தான் துவைக்க போடுவேன், ஒயிட்ஸ் எப்பவுமே தனியா தான் துவைக்க போடுவேன். இப்படி தனித்தனியா துவைச்சா மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு கவுண்டர் டாப் ஃபுல்லா இன்னைக்கு இந்த பாத்திரம் எல்லாம் இறக்கி வச்சு ஃபுல்லா இந்த இடம்லாம் தொடச்சு கிழிச்சு கிளீன் பண்ணி இதெல்லாம் கழுவி தள்ளியிருக்கேன் நானு. இது உள்ள வந்து நம்ம நான்வெஜ்லாம் வச்சு செஞ்சிருக்கோம். ஸோ அந்த ஸ்மெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு இது ஃபுல்லா ஸ்ப்ரே பண்ணி கிளீன் பண்ணி இதெல்லாம் கிளீன் பண்ணி பட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, இப்போ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸி ஜார் எல்லாம் பாத்தீங்கன்னா மிக்ஸில இந்த மாதிரி ஐட்டம்ஸ்குள்ளெல்லாம் இங்க கேப் இருக்கு பாத்தீங்களா, இதுக்குள்ளெல்லாம் என்ன பண்ணலாம்னா இயர்பட்ஸ், காது குடையிற பஞ்சு இருக்குல்ல, அதை உள்ள விட்டீங்கன்னா போயிடும். ஸோ அதை வச்சு கிளீன் பண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்ப கிளீனா உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த சைடு ஃபுல்லா எல்லாமே கிளீன் பண்ணியாச்சுங்களா. கிச்சன் யூஸ் பண்ற வேஸ்ட் கிளாத்ஸ் இருக்கும், எப்படிக்கா வந்துருவா வெயில் இருக்குதா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிச்சன்ல யூஸ் பண்ற கிச்சன் கிளாத்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் தனியா ஒரு டப்ல வந்து சுடு தண்ணி போட்டு கொஞ்சம் லெமன் ஸ்குவீஸ் பண்ணி கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டு லிக்விட் வாஷ், துணி துவைக்கிறதுக்கு லிக்விட் இருக்கும்ல, அதையும் போட்டு நல்லா ஊற வச்சு கையில நல்லா கும்மி கிளீன் பண்ணி கையில வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. இருந்தாலும் மிஷின்ல ஒரு வாட்டி போட்டுடலாம், மிஷின்ல அதை போட்டிருக்கேன். காலையில இருந்து 3 வாட்டி மிஷின் போட்டு எடுத்து காய வச்சாச்சு. ஏன்னா சாட்டர்டே சண்டேல நம்ம வந்துட்டு இன்னைக்கே முடிச்சுட்டா சண்டே அண்ட் மண்டே ஷர்வனுக்கு லீவ். அதனால இங்க ஹெல்ப்புக்கு வர அக்கா பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டாங்க. நான் இங்க வந்து பூஜை சாமான் தேய்ச்சி வச்சிருந்தேன். அக்கா வந்து பாத்திரம் நான் எங்கம்மா கவுக்குறதுன்னாங்க. இருங்க நான் இந்த பக்கம் நவுத்திடுறேன். இந்த பக்கம் பூஜை சாமான் எல்லாம் நவுத்திட்டேன். இந்த பக்கம் நவுத்திட்டு அந்த சைடு வந்து பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சாச்சு. வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சாச்சு. நூக் அண்ட் கார்னர்ஸ் எல்லாமே ஹாலு கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருக்கோம். கேபினட்ஸ் குள்ளெல்லாம் கிளீன் பண்ணல, அது எப்பவுமே டஸ்ட் ஆயிட்டே தான் இருக்கு, வாரத்துக்கு ஒரு வாட்டி கிளீன் பண்ணாலும். இன்னைக்கு இந்த கிளீனிங் எல்லாம் முடிச்சு வச்சிருக்கேன். பசி, பயங்கர பசி. ஈவினிங்கே அவரை டைம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல சமைச்சு சாப்பிட லேட் ஆயிடும். இன்னும் பூஜை சாமான் இருக்கீங்க, 10 பற்ற வேண்டாம் அப்படின்ட்டு பால் மட்டும் காய்ச்சி நாங்கெல்லாம் குடிச்சோம். வெளில டக்குன்னு கிளம்பிட்டோம். சாப்பிட்டுட்டு மாமியார் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு. மாமியார் வந்து கும்பகோணம் போயிருந்தாங்களா, அவங்க வந்ததுக்கு அப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு 3 வாரமா நாங்களும் வரோம்னு வேலையில டைட்ல போகவே முடியல. சோ இன்னைக்கு அவங்கள ஒரு 8 பாத்துட்டு வந்துடலான்னு. நீங்களும் எங்க மாமியார் பாத்துட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு கேட்டீங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கெல்லாம் முன்னாடி ஒரு அன்பாக்சிங் தான் பார்க்க போறோம். கிச்சன் விஷயத்துல அன்பாக்சிங் லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். உங்கள பல பேருக்கு வீட்டுல இருந்து இந்த அன்பாக்சிங் பாக்குறது பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஒரு குட்டி ரிவ்யூ மாதிரியும் கொடுத்துறேன், டக்கு பாத்துடலாம் வாங்க. சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து பாத்தீங்கன்னா ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்கக்கூடியது. யூசுவலி நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம்லாம் தீஞ்சிரும் பயந்து சாண்ட்விச் பாட்டம் அந்த மாதிரி பாட்டம்க்கு தான், கேப்சூல் பாட்டம் அந்த மாதிரி பாட்டம்க்கு போவோம். அந்த பாட்டம் மட்டும் உங்களுக்கு திக்கா இருக்கும், இங்கெல்லாம் தக்கையா இருக்கும். ஸோ சீக்கிரம் பாத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய பொருள் ஃபுட் வந்து தீஞ்சு போயிடும். பட் இது வந்து ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ன்றதுனால முழுக்க உங்களுக்கு ஈவனா நல்லா வெயிட்டா கனமா இருக்கும். ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்குது.
உள்ள வந்து மேட் பினிஷ்ல இருக்கு. இது 30 சென்டிமீட்டர் கடாய். இது உள்ள மேட் பினிஷ், வெளில வந்து மிரர் பினிஷ்ல இருக்கு. நல்லா ஸ்டர்டியான ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. எவ்ரிடே யூஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஃபங்க்ஷன் எல்லாம் வருது, நிறைய பூஜை எல்லாம் வருதுனால பலகாரம் எல்லாம் செய்யறதுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதே மாதிரி கடாய் என்கிட்ட கொஞ்சம் சின்னது, ஐ திங்க் ஐ ஹேவ் 28 சென்டிமீட்டர் நம்ம ஒரு கடாய் என்கிட்ட இதுலயே இருக்கு. ஆனா அது மூடி இல்லாம வந்தது. இப்போ இது வந்து புதுசா இந்த மாதிரி லான்ச் பண்ணிருக்காங்க ரீசெண்ட் டைம்ஸ்ல தான். இந்த மாதிரி கேப்போட, அதாவது லிட்டோட வருது உங்களுக்கு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மூடியோட. இதோட ஹேண்டில் கூட செம்ம ஸ்டர்டியா இருக்கு. இதை நான் வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக்லயே இருந்தது. ரீசெண்டா தான் ஸ்டாக்ல வந்து திருப்பி அவுட் ஆஃப் ஸ்டாக்ல போயிடுச்சு. சோ வெயிட் பண்ணி தான் இது வாங்குற மாதிரி இருக்கு. ஏன்னா விமன்ஸ்க்கு நடுவில் ரொம்ப பாப்புலரா இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்னு சொல்லுவேன். சோ வேணும்ன்றவங்க செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன். இந்த மாதிரி மிரர் பினிஷ்ல இருக்கு, கிளாஸியா சூப்பர்வா இருக்கு, தீ பிடிக்காது. டீப்பா ஆயில் ஃப்ரை பண்றது, கிறிஸ்பி ஃப்ரை பண்றது அதெல்லாம் பயப்படாம நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல செய்யலாம். ஹெல்தியா இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர்ல சமைக்கிறது. அடுத்தது ஒரு 3 லிட்டர் பிரஷர் குக்கர் தான் பாக்குறோம். குட்டியா கியூட்டா அழகா இருக்கு. பிரஷர் குக்கர்னா லேடிஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். காலையில டக்கு புக்குன்னு நம்ம வேலையை செஞ்சு முடிச்சிடலாம் ஈஸியா. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஆஃப் 4 வரைக்கும் தாராளமா இதுல யூஸ் பண்ணலாம். பருப்பு வேக வைக்கிறதுக்கு, சுண்டல், மற்ற நான்வெஜ்லாம் ஒரு 1/2 கிலோ கறி எல்லாம் வேக வைக்கிறதுக்கு தாராளமா கொஞ்சம் சூப்போடய நம்ம வேக வைக்கலாம். அந்த அளவுக்கு கரெக்டான ஒரு சைஸ்ல இருக்கு. 3 லிட்டர்ன்றது நார்மல் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு காம்பாக்டா சூப்பர்வா இருக்கும். அண்ட் இதே குக்கர் என்கிட்ட 4.5 லிட்டர்ஸ்ல இருக்கு. ரெகுலரா நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரெகுலரா என்னோட வீடியோஸ் பாக்குறவங்களுக்கு தெரியும். அந்த குக்கரை வாங்கியுமே நிறைய பேர் யூஸ் பண்ணி நல்லா இருக்குக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உள்ளேயுமே கிளாசி பினிஷ்ல, வெள்ளையும் கிளாசி பினிஷ்ல இருக்கு. இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல சூப்பர் பினிஷ்ல இருக்கு. இந்த குக்கருமே நான் கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்ணக்கூடியது. சாண்ட்விச் பாட்டமோட இது வருது. சோ உங்களுக்கு தீ பிடிக்கும் அப்படின்ற பயம்லாம் வேணாம். எப்பவுமே எந்த பாத்திரமா இருந்தாலும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் கிடையாது, எந்த பாத்திரமா இருந்தாலுமே நீங்க யூஸ் பண்ணும்போது ஃபிளேம் வந்து, நான் நிறைய வீடியோஸ்ல பல வருஷமா சொல்லிட்டு இருக்கிறது தான், இந்த பாத்திரத்தை விட்டு வெளில போய் ஃபிளேம் இருந்துச்சுன்னா எந்த பாத்திரமா இருந்தாலும் வீணாயிடும். இதுக்குள்ளேயே ஃபிளேம் நீங்க வச்சீங்க அப்படின்னாக்கா எல்லா பாத்திரத்தையும் வருஷ கணக்கா டிகேட்ஸ் தான் நீங்க வந்து பாத்திரத்தை நல்லா மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணலாம். நம்ம எப்படி மெயின்டைன் பண்றோம் அப்படின்றத பொறுத்தா இருக்கு. செம்ம ஃபினிஷ்ல இருக்கு. ரொம்ப டீப்பா அப்படியே உலக்க மாதிரி நீட்டாவுமே இல்ல, ரொம்ப பேன் டைப்ல அந்த மாதிரியுமே இல்ல, ரொம்ப ஈவனான சைஸ்ல, இப்படியும் கரெக்டா இருக்கு, இப்படியும் கரெக்டா இருக்கு, அந்த மாதிரி ஒரு சைஸ்ல ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு குக்கர்னு சொல்லுவேன். காம்பாக்டா சூப்பரா இருக்கு. இண்டஸ் வேலியில இந்த சைஸ்ல என்கிட்ட ஏற்கனவே ஒரு கேஸ்ட் அயர்ன் இருக்கு, உங்களுக்கு தெரியும். தோசை கல் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இன்னொன்னு நான் வாங்கணும்னு நினைச்சேன். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒண்ணு வறுத்துட்டோம் அப்படின்னாக்கா அதுலயே திருப்பி தோசை விடுறோம்னா அட் டைம் யூஸ் பண்ண முடியாது. வெஜ்க்குன்னு ஒண்ணு வச்சுக்கலாம், தோசை, முட்டை தோசைக்கு அதுக்குன்னு தனியா வச்சுக்கலாம், முட்டை தோசை, ஃபிஷ் வறுக்கிறது அதுக்கெல்லாம் தனியா வச்சுக்கலாம் அப்படின்ட்டு, வெஜ்ஜுக்குன்னு ஒண்ணு வச்சிடலாம், நான்வெஜ்க்குன்னு ஒண்ணு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இது கரெக்டான சைஸ்ல இருக்கு. மத்ததெல்லாம் நான் ஏற்கனவே என்னுடைய குக்கர் கலெக்ஷன்லயே சொன்னா கொஞ்சம் பெருசா இருக்கு, நடுவுல மட்டும் தீஞ்சிருது, ஓரெல்லாம் வேகாம இருக்கு, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. இதுதான் கரெக்டான சைஸ்ன்னு சொல்லியிருந்தேன். சோ இந்த டயா வந்து எனக்கு கரெக்டா இருக்கு. இதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன், வேணும்ன்றவங்க செக் பண்ணுங்க. செம வெயிட்டா இருக்கு, கனமா இருக்கு. இட்லியுமே பாத்தீங்கன்னா என்கிட்ட இண்டஸ் வேலியோடைய கடாய் டைப்ல இட்லி குண்டா இருக்கு, அதுதான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது ஸ்டீமரோட வருது. கொழுக்கட்டெல்லாம் கூட அதுல செஞ்சுக்கலாம். நான் காய்கறி எல்லாம் வேக வச்சு உங்களுக்கு நான் பொரியெல்லாம் செஞ்சு காட்டுவேன் அந்த கடாய். சோ அதுவுமே நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல தான் யூஸ் பண்றேன். தோசைக்குமே நம்ம கேஸ்ட் அயர்ன் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ அதுக்கு வந்து இன்னொன்னு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது வாங்கினேன். இது வந்து ஸ்மூத் பினிஷ்ல இருக்கும். ஈஸியா அவங்களே சீசனிங் பண்ணி கொடுத்துருவாங்க. இருந்தாலும் நான் ஒரு வாட்டி இதை சீசனிங் பண்ணுவேன். நான் சீசனிங் பண்ற வீடியோவும் வேணும்னா சொல்லுங்க. எங்கிட்ட இருக்கக்கூடிய அயன், கேஸ்ட் அயன் பொருட்கள் எல்லா கலெக்ஷனும் தனியா வேணா ஒரு வீடியோ போடுறேன். அந்த இரும்பு பாத்திரங்கள்லாம் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன், எப்படி சீசன் பண்றேன், எப்படி மெயின்டைன் பண்றேன் அப்படின்ற வீடியோவும் வேணும்னா எனக்கு சொல்லுங்க. நான் அதை வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். நான் வாங்கி ரிவ்யூ பண்ணி இது வரைக்கும் ப்ராடக்ட்ஸ் நானும் வாங்கினாக்கா அது எனக்கு குறையா வந்துச்சு அப்படின்னு யாருமே சொன்னதில்லை. அந்த மாதிரி எனக்கு நம்பிக்கையா இருக்க பொருட்கள் மட்டும்தான் நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். இவ்வளோ கான்பிடண்டா நான் வந்து கண்டிப்பா நீங்க வாங்கலாம் அப்படின்னு நான் ரெக்கமெண்டும் பண்ணிருக்கேன். சோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் இது எல்லாமே. இந்த ப்ராடக்ட்லாம் இண்டஸ் வேலியில அவங்களோட வெப்சைட்ல இருந்து நீங்க வாங்கும் பொழுது அவங்களே உங்களுக்கு டிஃபால்ட்டா ஒரு 40% டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். கூடுதலா 12% டிஸ்கவுண்ட்ல நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த பொருள் மட்டும் இல்ல, இண்டஸ் வேலியில எந்த பொருள் வாங்கினாலும் உங்களுக்கு 12% டிஸ்கவுண்ட் அடிஷனலா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கார்த்திகா அப்படின்ற கூப்பன் கோட மட்டும் யூஸ் பண்ணீங்கன்னா போதும். அடிஷனலா உங்களுக்கு 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சோ இன்னைக்கு வாங்கினாலும் சரி, என்னைக்கு வாங்கினாலும் சரி, இந்த 3 பாத்திரம் இல்லாம இண்டஸ் வேலியில எந்த பாத்திரம் வாங்கினாலும் நீங்க வந்து கார்த்திகா அப்படின்ற கூப்பன் கோட யூஸ் பண்றதுக்கு மறக்காதீங்க. அண்ட் இந்த கேஸ்ட் அயர்ன்ல நான் உங்களுக்கு சீசன் பண்ணும்போது ஷூட் பண்ணி வச்சு அடுத்த vlogல நான் உங்களுக்கு ரெகுலரா எல்லாத்தையும் மெயின்டெனன்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். டக்கு நம்ம வெளில கிளம்பணும்னு சொன்னேன் இல்லையா, பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு வீட்டுல மற்ற விஷயங்கள்லாம் என்னென்னலாம் ப்ரீ ப்ரிப்பரேஷன்ஸ் பண்றேன் நானு கிருஷ்ண ஜெயந்திக்கு அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். நான் எப்பவுமே நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தினா இன்னைக்கு நான் வேலை செய்யறது, நாளைக்கு விநாயகர் சதுர்த்தினா இன்னைக்கு நான் வேலை செய்யறது செய்ய மாட்டேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடில இருந்தே
கிச்சன் கிளீனிங் ஒரு நாள், ஹால் ஒரு நாள் கிளீனிங், மளிகை சாமான்லாம் எடுத்து அடுக்கி வைக்கிறது ஒரு நாள், இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு கிளீனிங்னு எடுத்துக்குவேன். ஸோ என்னுடைய ரெஸ்ட் ரூம்ல இருக்கக்கூடிய வாஷ் பேஷன் எப்பவுமே எனக்கு மந்த்லி ஒன்ஸ் ஒரு ஆள் வந்து நம்ம புக் பண்ணுவோம். எதுல ஜி புக் பண்ணுவோம்? அது ஏதோ அவரு இதுல இருந்த அர்பன் ஏதோ ஒன்றுல இருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் வெளில வந்தாரு. அவர் பழக்கானதெல்லாம் நாங்கள் ஃபோன் பண்ணிடுவோம், வீட்டுக்கு வந்து அவர் பண்ணிடுறாரு. நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நான் என் கைப்பட கிளீன் பண்ணுவேன், ஜி ஒரு வாட்டி கிளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த வாஷ் பேஷன், இந்த வாஷ் பேஷன், இந்த ஏரியா ஃபுல்லாக கழுவி தள்ளினாங்க. நான் இந்த கவுண்டர் டாப், அந்த கவுண்டர் டாப் எல்லாம் கழுவி தள்ளினேன். இதுக்கே பெண்டு கிழிஞ்சிருச்சு. பூஜை சாமான்லாம் தேய்ச்சா இந்த உருளி ரெண்டுத்தையும் மறந்துட்டேன் பார்த்துக்கங்க. அடுத்தது குளிச்சுட்டு வந்துட்டேன்னா அச்சோ இதை மறந்துட்டோமே அப்படின்னு நினைச்சேன். நல்ல வேலை நைட் வந்து இந்த 2 உருளையும் கிளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சுன்னா முடிஞ்சிருச்சு. நேரா கிளம்பி மாமியார் நாத்தனார் எல்லாம் பாக்கலான்ட்டு கிளம்பி போயிட்டோம். அவங்க வாக்கிங் போயிட்டு அப்பதான் வந்துட்டு இருந்தாங்க. எங்க போயிட்டு வரீங்க? வாக்கிங்கா? என்ன வாக்கிங்? எதுக்கு வாக்கிங் போன எனக்கு தெரியலையே. அதுக்காக தான் போயிட்டு வரோம். எந்த ஹியூமன் பீயிங்ஸும் ரொம்ப பர்ஃபெக்ட்னா 100% பர்ஃபெக்ட்னு சொல்ல மாட்டாங்க. இருக்கவும் முடியாது. அப்படி சொல்றாங்கன்னா போய் சொல்றாங்கன்னு அர்த்தம். அண்ட் எல்லா ரிலேஷன்ஷிப்லயுமே இவங்க பர்ஃபெக்ட் அவங்க பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லவே முடியாது. பிகாஸ் வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ். கண்டிப்பா நம்மளால ரொம்ப பர்ஃபெக்டா இருக்க முடியாது. ஆனா பர்ஃபெக்டா இருக்க ட்ரை பண்ணுவோம். அந்த ரிலேஷன்ஷிப்பை பெஸ்டா கொண்டு போக ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி தான் நானும் என் மாமியாரும். உங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா நிஜமாவே டு பி ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா என்கிட்ட பிடிக்காத 1-2 விஷயம் என் மாமியாருக்கு இருக்கலாம். எனக்கு வந்து அதே மாதிரி மாமியார் வந்து இந்த மாதிரி என்ன இப்படி பண்றாங்களே, இல்ல இந்த இடத்துல இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு ஏதாவது ஒண்ணு, எனக்கும் ஏதாவது 1-2 குறை இருக்கலாம். ஆனா 98% அவங்களுக்கு என்ன பிடிக்கும், எனக்கு அவங்கள பிடிக்கும். அந்த 2% எதா இருந்தாலும் ஓப்பனா நேரடியாவே பேசிக்குவோம். அதை அப்பவே மறந்துடுவோம். ஸோ எதா இருந்தாலும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும், அந்த ரிலேஷன்ஷிப் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைச்சோம்னா அதை அப்பவே பேசி சால்வ் பண்ணிட்டு அதை முடிச்சிடணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ரிலேஷன்ஷிப் சூப்பரா நீடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமான எல்லா ரிலேஷன்ஷிப்ஸும் நான் இப்படிதான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் எங்களுக்குள்ள அடிப்படையா அந்த லவ், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ட்ரஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலவோ என்னவோ எவ்வளவு நாள் கழிச்சு பார்த்தாலும் அப்படியே நாங்க பேசாத எல்லா கதையும் பேசிக்கிட்டு அப்படியே ஒட்டிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. எல்லாரோடையும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்து அப்படியே டயர்ட்ல தூங்கி விடிய காலையில அலாரம் வச்சு 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கடகடன்னு ஒரு பேருக்கு ஒரு பச்சை தண்ணியில குளியல போட்டுட்டு கிளம்புறோம். தொண்டெல்லாம் கூட ஒரு மாதிரி கரகரன்னு இருந்துச்சு. எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா பீச்சுக்கு தான். கிளம்புங்கன்னு இவங்க 2 பேரும் எழுப்புனா டயர்ட்ல நான் எந்திரிக்கல நீ எந்திரிக்கலன்னு போட்டி போட்டு லேட்டா எந்திரிச்சாங்க. கேர்ள் பேபியை கிளப்புறதுதான் கஷ்டம். ஆனா எனக்கு இருக்க என் மூத்த பேபி ராஜகுருவா இருக்கட்டும், சர்வனா இருக்கட்டும், 2 பேரையும் கலப்புறதுக்குள்ள அப்பப்பா என் பாடே போகுது. வித்தியாசமா ஓடி வரானே அப்படின்னு சர்வனை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு டைல்ஸ்ல ஒரு மாதிரி ஜம்ப் பண்ணி காலை ஒரு மாதிரி பப்பரக்கான் வச்சு வந்துகிட்டு இருக்கான் அவன். எதுக்குடா ஹார்ன் கொடுத்தாரு இப்போ தேவையில்லாம உங்கப்பா? இவ்வளோ பெரிய ரோட்ல ஒரு வண்டியும் வரல, புறாக்கெல்லாம் ஹார்ன் கொடுத்துன்னுக்குறாரு. ஓ மை டாட், யாருமே இல்லாத ரோடுக்கு எதுக்கு ஹார்ன் கொடுத்தீங்க? அண்ணா வராரு வழியோடு அப்படின்ட்டா. இருட்டா இருக்கும் போது எழுப்பி விட்டேன் 5 மணிக்கு. பொம்பளை பிள்ளை நல்ல வேலை நான் பெக்கல. என்ன பண்ண ஒரு 3 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுரு. 5 மணிக்கு எழுப்பி விட்டா 5:30 கிளம்புவீங்கன்னு பார்த்தா 6 மணிக்கு கிளம்புறீங்க எல்லாரும். அன்னைக்கு 5:30 மணிக்கே சன்ரைஸ்ன்னு பார்த்தேன். அடப்பாவமே போய் சேர்றதுக்குள்ள கண்டிப்பா வெயில் பொலக்காட்டு காட்ட போகுதுன்னு நினைச்சேன். நாங்க டிராவல் பண்ணிட்டே இருக்கும் போதே சூரியன் மேல எழும்பி வந்துட்டாரு. உங்களுக்கு எல்லாம் ஃபீல் பண்ண முடியுதோ இல்லையோ தெரியல. எங்களுக்கு நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா செம்ம வெயில் பொலக்காட்டு காட்டுது. டெய்லி 2 வேளை குளிக்கிறோம். நாங்க கிச்சன்ல வேலை முடிச்சுட்டு வந்தாலே, அதுவும் கிளீனிங் வேலை எல்லாம் முடிச்சுட்டு வந்தா அகைன் கண்டிப்பா இன்னொரு வாட்டி குளிக்கிறோம். ஜி லேட்டா வந்துட்டோம். சூரியன் இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டாரு. செம்ம வெயில் சுடுது. வெயிலே தாங்கல. எனக்கு ஒரு மாதிரி ரெட் ஆயிடுச்சு ஃபேஸ். ஒரு மாதிரி ஸ்கின்லாம் ரெட்டிஷ் ஆயிடுச்சு. இப்ப ஜி கொடை பிடிச்சோட தான் என் ஸ்கின் நல்லா இருக்கு. இவரு சரண் திரும்பி ஹாய் சொல்லுங்க. ஹாய். எனக்கு பிடி பீரியட் இப்படி தான் இருக்கும். இப்படிக்கா திரும்பி ஹாய் சொல்லுங்க. ஹாய். அவர் சானிடைஸ்ல விளையாடியே ஆகணும். ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியை நடத்தியே ஆகணும். ஐயோ அங்க உட்கார்ந்துட்டு இருந்தாங்க ஃபேமிலியா. தண்ணி வந்துருச்சு. அதனால தான் நாங்க பீச்சை விட்டு ரொம்ப தள்ளி வந்து உட்காந்துருக்கோம். வந்தோம், ஆப்பிளை கட் பண்ணோம், ஆப்பிள் சாப்பிட்டோம், அப்புறம் உட்காந்துட்டு பேசிட்டு இருக்கிறோம். அந்த நைஃப்க்கு வந்து கவரோட வருது இல்ல, அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா டிராவலுக்குலாம் வசதியா இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல விலைக்கு கூட எடுத்துட்டு வந்தோம். தேங்க்ஸ் டு மீ. நான் அடிக்கிற வெயிலுக்கே எடுத்துட்டேன். அதுல எதிர்க்க கார்ல வரவங்க என்ன குடலாம் கொண்டு போறாங்க அப்படின்னா வந்து பாருங்க கிட்டக்க, அப்பதான் தெரியும் அடிக்கிற வெயில் அடின்னு இருக்கு. 6:37 தான் இருக்கும். ஆனா வெயில் வந்து பாத்தீங்கன்னா மதியானம் 12-1 மணி மாதிரி வெயில். முடியவே இல்ல. ஷர்வினோடைய ஜியோட டிஷர்ட்லாம் அப்படி நனைஞ்சிடுச்சு. ரொம்ப நேரம் உட்கார முடியாம ஒரு வழியா என்ஜாய் பண்ணிட்டு நாங்க கிளம்பிட்டோம்.
A few moments later. நான் கார்த்திமா இந்த மீன் இருந்தா இன்னைக்கு ஆமா மீன்லாம் வாங்கியாச்சு. இது என்னது? இளநீ குடிச்சோம், வெயில் தாங்கல, செம்ம வெயில் அடிக்குது. கொலை காட்டு நான் ஆகஸ்ட் மாசம்லாம் மழை ஆரம்பிக்கன்னு நினைச்சேன். ஆமா செம்ம வெயில். நம்ம என்ன பண்றா? ஆட்டுக்குட்டி எங்க? ஆட்டுக்குட்டி வருதா? ஆமா ஆட்டுக்குட்டி. இது யாரு இது? ஸ்பூன்ல வரமாட்டுது. என்ன ஸ்பூன் அது? ஸ்பெஷல் ஸ்பூன், ட்ரெடிஷனல் ஸ்பூன். நம்ம ஊர் ஸ்பூன் அதான். அவனோடதுல வழுக்கையா இருந்தது, எனக்கு தேங்காவா இருக்கு. பாருடா. மீன் குழம்பு, மீன் வறுவல் சாப்பிட போறோம். வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் அப்லாம் ஆயிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கடைக்கு போயிட்டு ஃபிஷ்லாம் வாங்கிட்டு வந்தோம். இந்த வீக்கெண்ட் மாமியார் கையால தான் மீன் குழம்பு, மீன் வறுவல் நாங்க சாப்பிட போறோம். ஸோ கேளம்பாக்கம் மார்க்கெட் போயிட்டு ஃபிஷ் எல்லாம் வாங்கிட்டு சிங்கிள் பெட் மட்டும் வாங்கியிருந்தோம். தரையில போட்டு நம்மளாம் உட்காந்துக்கலாம், ரவுண்டு கட்டி உட்காந்து பேசலாம், விளையாடலாம். அதுக்கப்புறம் திருப்பி தேவையில்லை போது சுருட்டி எடுத்து வச்சிடலாம். அந்த மாதிரி பெட் தான் அது. லோக்கல் ஒரு பெட் கடையில தான் வாங்கணும். அங்க பெட்ஸ் அண்ட் பில்லோஸ் மட்டும் இருக்கும். மேடவாக்கத்துல ஒரு கடையில வாங்கணும். 500 rupeesனு வாங்கணும். அது இல்லவம் பஞ்சா, நார்மல் காட்டன் அதெல்லாம் எனக்கு தெரியல, ஜி தான் வாங்கினாங்க. அப்படியே கீரையும் வாங்கிட்டு வந்திருந்தோம். அது என்னது இது? மீனா? மீனா? மீன் சொல்லுது. இங்க பாருதியா? How many? அங்க பாரு எத்தனை மீன் இருக்கு? எத்தனை மீன் இருக்கு? 2 12 மீன் இருக்கு. நான் கரெக்ட்டா சொல்லிருச்சு. சொல்லுமா? 12 மீன் இருக்கா? எங்க இருக்கு? சுச்சு நிறைய இருக்கு. சாப்பிடலாமா மீன்? மீன் சாப்பிடலாமா? மீன் சாப்பிடலாமா? சரி சரி சரி. மீன் சாப்பிடலாம். மீன் சாப்பிடலாமா? ஓகே. டீ ரெடியா? ரெடியா? பாப்பா ரெடியா? ஊதுறீங்களா? மேல வரணும், எல்லாம் ஹைட்டா வரணும். 1 2 3. 1 தான் சொன்னாங்க. 1 2 3. என்னடா இது வரவே இல்லை? ஃபிஷ் வாங்கிட்டு வெளில வரும்போது இந்த பிபி இதெல்லாம் இருந்துச்சு. அந்த பிபி பார்க்கும்போது ஆசையா இருந்தது. நானும் ஷர்வினும் ஊதி பார்த்து வாங்கணும். எனக்கே விளையாடணும் போல தோணுச்சு. கண்டிப்பா தனியா குட்டிக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்வின் ஒண்ணு, தனியா ஒண்ணு வச்சு விளையாடுவாங்களே, நாங்க ஆளுக்கு ஒண்ணு நீங்க வாங்கிட்டு வந்தோம். அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது குழந்தைங்க கிட்ட இந்த மாதிரி சத்தம் கொடுக்கக்கூடிய பொருட்கள்லாம் நம்ம வாங்கி கொடுக்க கூடாதுன்னு. வீடு முழுக்க பின்னு ஒரே சுத்தமா இருந்துச்சு. ஸோ மாமனாரும் மாமியாரும் ஃபிஷ் கிளீன் பண்ணாங்க. எனக்கு ஃபிஷ் ஒழுங்கா கிளீன் பண்ண வராது. உங்களை பல பேருக்கு தெரியும், ரெகுலரா பாக்குறவங்களுக்கு. நான் முளைக்கீரையும் அரைக்கீரையும் இந்த வாட்டி வாங்கியிருந்தேன். இந்த வீக்ல வந்து பாத்தீங்கன்னா 2 வாட்டி நான் கீரை வந்து மீல் பிளான்ல பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டி பொரியல், ஒரு வாட்டி பருப்பு போட்டு கடையல்னு. ஸோ அந்த 2 கீரையும் ஆஞ்சு எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும். அப்படியே பேசிக்கிட்டே அவங்க ஃபிஷ் கிளீன் பண்ணும்போது இந்த பக்கம் நான் வந்து கீரையை கிளீன் பண்ணிட்டேன். அதுக்குள்ள அங்க சுட சுட மீன் குழம்பு சூப்பரா தயாராயிடுச்சு. அண்ட் மீன் வறுவலும் தயாராயிடுச்சு. குழம்புக்கு சங்கரா மீனும், வறுவலுக்கு வவ்வால் மீன் வாங்கி இருந்தோம். என் மாமனார் ஊர்ல இருந்து கொண்டு வந்து ஒரு வாழை மரமும் அவங்க வீட்டுல வந்து வச்சிருந்தாங்க. அதுல இருந்து இலையுமே கட் பண்ணிட்டு வந்தாரு. நம்மளா டெய்லி சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அதுவும் மாமியார் கையால சமைச்சு உட்காந்து சாப்பிடுற சுகம் இருக்கே, அப்பாடி வேற லெவல். அதே மாதிரி மாமியார் நம்ம வீட்டுக்கு வரும்போது அவங்க சொல்லணும்னு நான் எதிர்பார்ப்பேன். அந்த மாதிரி பார்த்து சமைப்பேன். கார்த்திகா சமைச்சா நல்லாதாமா இருக்கு, அது ஒரு தனி ருசிதாமா அப்படின்னு அவங்க சொல்லணும்னு எதிர்பார்த்தே நான் பார்த்து சமைப்பேன். அவங்க நான் கேட்காமலே சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். A few moments later. ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ண ஜெயந்திக்காக வீட்ல வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன் கிளீனிங்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னேன் இல்லையா. துணி துவைச்சு ஒரு 2-3 ட்ரிப் நேத்தே போட்டாச்சுன்னு சொன்னேன். இன்னைக்கு மார்னிங் வந்து போட்டு துவைச்சு காஞ்சோம் போயிடுச்சு. இப்போ இது நைட்டே எடுத்து அயன் பண்ணி எடுத்து வச்சிருவேன். ஒயிட்ல மட்டும் எப்பவுமே தனியா துவைச்சிருவேன். ஏன்னா மற்ற ட்ரெஸ்ல இருக்கக்கூடிய கலர் சாயம் ஏதாவது இதுல போயிடக்கூடாது அப்படின்றதுனால இதை அயன் பண்ணி வைக்கணும். அப்புறம் கிச்சன் டவல்ஸ் பாருங்க எவ்வளவு பளிச்சுன்னு ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி கொஞ்சமா லெமன் விட்டு, உங்களுக்கு கிட்ட இருக்குன்னா பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டுக்கிறதுனா போட்டுட்டு நல்லா சுடு தண்ணியில கொஞ்சோண்டு வாஷிங் லிக்விட் வந்து போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா குமிக்கி நீங்க எடுத்துட்டு மிஷின்ல நார்மல் வாஷ் போட்டுக்கலாம். என்ன பெசுக்கு வாசனை எல்லாம் இருக்கு அப்படின்னாக்கா அது மிஷின்ல போட்டுறாதீங்க, மற்ற துணியில அந்த வாசனை எல்லாம் போயிடும். ஸோ இந்த துவைக்கிற வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு. நைட் இதெல்லாம் எடுத்து அந்தந்த இடத்துல இந்த மடிச்சதெல்லாம் எடுத்து வைக்கணும். அந்த ஒரு வேலை இருக்கு. ஷர்வின் வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டதுனால ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணதுதான் இத்தனை வருஷம் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அது சிலதெல்லாம் வந்து பிஞ்சு வந்துருச்சு. இன்னும் ஒரு 2-3 வருஷம் யூஸ் பண்ணலாமே, குழந்தைக்கு 9 years தானே ஆகுது அப்படின்ட்டு. கிருஷ்ண ஜெயந்தி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிவகோத்திரம், விஷ்ணு கோத்திரம் கிடையாது. கிருஷ்ண ஜெயந்தி வந்து அப்படி பாரம்பரியமா நம்ம வீட்டுல வந்து செலிப்ரேட் பண்ற வழக்கம் கிடையாது. பட் ஆசைப்பட்டு நானா வந்து செய்வேன். சின்னதா ஒரு நெய்வேத்தியம் பண்ணி நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக ஜி வந்து நான் சொன்னேன், குழந்தை வளர்ந்துட்டான்ப்பா, இதோடதெல்லாம் பிச்சு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னேன். அவர் போய் இந்த பாக்கெட்டை வாங்கிட்டு வந்துட்டாரு. இது சின்ன குழந்தைங்க யூஸ் பண்றது. ஷர்வனுக்கு 10 தெரியல. இந்த கிரீடம்லாம் ஷர்வன் குட்டிக்கு இவ்வளோன்னு இருக்கும்னு நினைக்கிறேன். 10 நூல் கட்டி போட்டுக்கலாம்.
நூல் கட்டிக்கிட்டு ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி அதெல்லாம் குழந்தைக்கு adjust பண்ணி போட்டுவிடுறேன். போட்டுக்கலாம். இதான் பார்த்தேன், அவன் ஞாபகம் வந்துச்சு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கிட்டு வந்து நிக்கிறாரு. நானே வந்துட்டு இது ஒரு வாரம் நினைச்சேன், அப்புறமேட்டு அப்படியே மறந்துட்டேன். ஆனா அவர் கரெக்டா நான் தேங்காய் பூ பழமத்துல பார்க்கலாம் வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொன்னா அதோ இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வரும்போது இதையும் வாங்கிட்டு வந்து நிக்கிறாரு நேரத்துக்கு. நாளைக்கு காலையில கிருஷ்ண ஜெயந்தி நைட்டு இதை வாங்கிட்டு வந்திருக்காரு. போன வாட்டி என்ன தெரியுமா பண்ணாரு, வாழைப்பழம் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா இதாவது பரவாயில்லைங்க, கொஞ்சம் நல்லா மஞ்சள் கலர்ல இருக்கு, இந்த மாதிரி இன்னும் டார்க் இந்த கலர்ல பழம் ஃபுல்லா இருந்தது. கடைக்காரங்க சொன்னாங்களா காலையில பழுத்துரும், நீங்க எடுத்துட்டு போங்க தம்பி அப்படின்னு. எல்லாமே அப்படிதான் வச்சுக்கிறாங்க எல்லா கடையிலயும். வந்துட்டாருங்க காலையில பழுக்கும்னு பார்த்து நாங்க வேற பழம் வாங்கிட்டு வந்து காலையில படைச்சு முடிச்சிட்டோம். அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் பழுக்கவே இல்லை. பழம் எப்பவுமே பழமா தான் படைக்கணும். ஓரளவுக்கு பழுத்து இருந்தா கூட பரவாயில்ல, அது பச்சை கலர்லயே இருந்தது. என்னப்பா இப்படி வாங்கிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்துட்டு பழுக்கவே இல்லை. அவர்கிட்டயே கொண்டு போய் கொடுத்துட்டு அப்புறம் மாத்திட்டு வந்தாருன்னு நினைக்கிறேன் நானு. இனிமே அந்த மாதிரிலாம் சொன்னா வாங்காதீங்க. என்ன இந்த வாட்டி என்ன பண்ணிருக்காரு பாருங்களேன், இத வாங்கிட்டு வந்திருக்காரு. ஒருவேளை இது நாளைக்கு பழுக்கலன்னா இந்தா வச்சுக்கோ அப்படின்னு. சரி இததான் வாங்கிட்டாரு, இதையே வாங்கிட்டு வந்தாரு. இது நல்ல பழம். நான் என்ன சொன்னா நாளைக்கு வந்து நல்லாவே கருப்பா போயிடும், நல்லா பழுத்து போயிடும். இது வந்து நாளைக்கு காலைல கருப்பாயிரும் சொல்லிட்டாங்களா, அதனால பயத்துல நாளைக்கு இது கருப்பாயிடுச்சுன்னா அப்ப இது பழுத்திருக்கும்ல, இதை வச்சு கும்பிட்டுக்கலாம். பொண்டாட்டி கிட்ட யாரு திட்டு மீதி பழத்தை வச்சு நீ கேக்கு செய்யல வந்து எல்லாம் கிளீன் பண்ணி சுத்தபத்தமா வச்சு பூஜை வேலையெல்லாம் செஞ்சு பலகாரம் எல்லாம் செஞ்சு நம்ம கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் செய்யறோம். இந்த பழம் பார்த்து வாங்கிட்டு வாங்க, தேங்காய் பார்த்து வாங்கிட்டு வாங்கன்னு அவங்ககிட்ட சொல்றோம். அதை சொதப்பட நம்ம 2 வாரத்தை திட்டுதானே செய்வோம். அதுக்கு தான் 2 செட் வாங்கிட்டேன். சரி 2 செட் வாங்கிட்டேன், வேலை முடிச்சுல. பாருங்க 2 வாங்கிட்டாரு. இது நல்லா இருந்தா இதை வச்சு படைச்சுக்க. இது சப்போஸ் கருப்பாயிடுச்சுன்னா இது பழுத்துரும், இத வச்சு படைச்சுக்க. இவ்வளவு பழத்தை யாரும் சாப்பிடுறது, நீங்களும் சாப்பிட மாட்டீங்க, சாப்பிட கூடாது. நல்லா உனக்கு வந்து எதனா பண்ணி தர வச்சு டிஷ் பண்ணலாம். சரி ஓகே, வாழைப்பழத்தை வச்சு நான் உங்களுக்கு ஒரு 2 ரெசிபி வந்து காமிக்கிறேன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காம்போ வந்து சங்கீதம்ல போட்டிருந்தாங்க. கீதம்ல ஜென்மாஷ்டமி காம்போ, அப்படியே ஜென்மாஷ்டமி காம்போ வந்து போட்டிருக்காங்க. அஷ்டமினாலே 8 இல்லீங்களா, சோ 8 டிஃபரண்ட் சேவரிட்ஸ், ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிட்ஸ் இருக்க மாதிரி பேக்கேஜ் வந்து போட்டிருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா சீடை, ஸ்வீட் சீடை, இது தட்டை, இது அதிரசம், முறுக்கு, கை முறுக்கு, முள்ளு முறுக்கு, தேன்குழல். ஸ்வீட் வந்து 2 ஸ்வீட் பார்த்திருக்கீங்க நீங்க, ஸ்வீட் சீடை 1, அதிரசம் 1 பார்த்திருக்கீங்க. ரவா லட்டு. எனக்கு ரவா லட்டுலாம் செய்யவே தெரியாதுங்க. இது கூடவே நம்ம என்ன பண்ணுவோம்னா பால், வெண்ணெய், தயிர் வீட்லயே உர ஊத்தி வச்சுட்டு காலையில அதை வந்து கிருஷ்ணருக்கு வச்சு நம்ம படைச்சிடுவோம். ஸோ இந்த 8 இருக்கே அப்படின்றதுனால நம்ம வந்து இன்னொன்று வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிச்சூர் லட்டு அங்கேயே வாங்கியாச்சு. 1 மட்டும் உடஞ்சிருச்சு, நசங்கிடுச்சு. இவ்வளவு பொருள் எடுத்துட்டு வந்தாங்க இல்லையா, ஒன்னோட ஒன்று ஒரு அசி உடஞ்சிருச்சு, பரவாயில்ல. இது இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பொரி வந்து நம்மளே மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெல்லம், அவல் எல்லாம் அதில் செட்டாக கொடுத்துருவாங்க. உடச்ச கடலை எல்லாம் அது நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து பழமும் வச்சுட்டு வீட்டில் வந்து தயிர், வெண்ணெய், பால் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து நாளைக்கு காலையில சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் செஞ்சிடலாம். கிச்சன்ல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. நான் வந்து கிளீன் பண்ணேன் இல்லையா, அவங்க என்ன சேஞ்ச் பண்றேன் அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன், வாங்க பார்க்கலாம். நைட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சாமிக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வைக்கணும்னு நினச்சேன். பட் ஃபிஷ் சாப்பிட்டதுனால காலையில் எந்திரிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் பூஜை சாமான் தேய்க்கிறதுக்கு முன்னாடியும் நான் குளிச்சிருந்தேன். அப்புறமும் வேர்த்திருச்சு வீடெல்லாம் கிளீன் பண்ணதில்ல, அதனால திருப்பி நான் குளிச்சிருந்தேன். இதுவும் 1-2 பேர் கேட்பாங்க, அதனால நான் சொல்லிடுறேன். ஏன்னா 24/7 நம்ம வீடியோ எடுக்க முடியாது. கொஞ்ச நேரம் தான் நம்ம வீடியோ கிளிப்பிங்ஸ் கொடுக்குறோம். அதில் எவ்வளோ கட் ஷார்ட் பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோதான் கொடுக்க முடியும். மற்ற விஷயங்கள்லாம் பேசிக்கலி அண்டர்ஸ்டுட், அவ்வளோதான். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் அதை அசம்பிள் பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து பாத்தீங்கன்னா இங்க சைட்ஸ் பாருங்களேன், இது கிட்ட ஒட்ட இருக்கு பாருங்களேன். அப்படியே கிட்டக்கு வந்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி கிட்டக்கே போடலாம். இதை இப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணவும் முடியும். எக்ஸ்டெண்ட் பண்ணா பாருங்க இப்படி தூரம் வந்துருச்சு. சோ அவன் மட்டும் இல்ல, நீங்க கிச்சன்ல எங்க என்ன ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அடியில ஒண்ணு மேல ஒண்ணு ஸ்டோர் பண்றீங்கன்னா இது அட்ஜஸ்டபிள் சைஸ். சோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க முடியும். அண்ட் மேல இருக்க இந்த ரேக் வந்து ஒரு ஷெல்ஃப் மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த அளவுக்கு தான் ஆக்குபை பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வந்து மேல ஷெல்ஃபா இருக்கும். இதே எனக்கு இவ்வளவு ஹைட் எனக்கு நான் இதுக்கு யூஸ் பண்ண போறேன் அப்படின்னாக்கா எனக்கு இதுதான் கரெக்டா இருக்கும். இந்த அளவுக்கு நான் மேல வச்சாதான் இதுக்கு மேல அதை வச்சு யூஸ் பண்ண முடியும். சரிங்களா, ஏன்னா கரெக்டா இதுக்குள்ள இது போயிடும், இது வரைக்கும் வருது. சோ இதுக்கு இந்த ஹைட் கரெக்டா இருக்கும். இப்ப எனக்கு இதுக்குள்ள வைக்க போறேன் அப்படின்னாக்கா இது வந்து இது உள்ள போயிட்டாலே போதும். இந்த பிளேட் அப்படியே காட்டு, இந்த ஸ்க்ரூஸ் இருக்கு பாருங்க, இங்க நான் வச்சிருவேன். அப்ப இந்த ஷெல்ஃப் என்ன ஆகும், எனக்கு கீழே எவ்வளவு தூரம் வந்துடும்.
அதுக்கு மேல நான் ஏதாவது ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும்னா இந்த ஷெல்ஃபை வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஷீட் மாதிரி லைனர் போட்டு மேல ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா மேல இருக்க ஷெல்ஃபை வந்து கழட்டி நாங்க கீழே வச்சுட்டோம். இந்த ரெண்டு சைடு எங்களுக்கு எவ்வளவு வித்து வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பின்னாடி வந்து ஸ்க்ரூவை டைட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி சில ஹூக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இதுல இப்படி வந்து பிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல சைட்ல லைனா நீங்க வந்து ஹேங் பண்ணிக்கலாம். ஏதாவது தேவையானது இந்த பக்கம் அந்த பக்கம் நீங்க ஹேங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹூக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிலது கொடுத்துருக்காங்க. இது விட சிலதுதான் இருக்கு. நாங்க வாங்கணும், சிலதெல்லாம் சைஸ் எங்களுக்கு பத்தல. இந்த இடத்துல வந்து இடிக்கிற மாதிரி இங்க இருந்து ஹைட் வந்து கிட்டக்க இவ்வளவு கிட்டக்க இருக்க மாதிரி ஸ்பேஸ் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருந்தது. இந்த அட்ஜஸ்டபிள் இருந்தா ஃபியூச்சர்லயே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நாங்க இதை வாங்கணும். ஸோ இதுதான் இப்போதைக்கு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். இப்போ இந்த இடத்த ஃபுல்லா ரீஆர்கனைஸ் பண்ணோம். இந்த கிச்சனை வந்து நான் ரீஆர்கனைஸ்லாம் பண்ணிட்டு மொத்தமா நான் கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ வந்து கொடுக்குறேன். முக்கியமா கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசேஷன் வீடியோ வந்து நான் கொடுக்குறேன். கார்த்திகா சேனல். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். அண்ட் நான் சொன்ன மாதிரி இண்டஸ் வேலில இருந்து எந்த ப்ராடக்ட் வாங்கினீங்கனாலும் கார்த்திகா அப்படின்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணீங்கன்னா கூடுதலா 12% டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். செக் பண்ணி பாருங்க. லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து ரசிச்சமைக்கு நன்றிகள். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். டாடா. பை.